உலகமே ஏஐன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நிறைய பிராண்ட்ஸ் அவங்களோட ப்ராடக்ட்லையும் சரி, அவங்களோட கம்பெனிலையும் சரி ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஏஐங்கிறது ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணுமா? ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் growth-க்கு ஏஐ என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஏஐ எக்கனாமி. ஏஐ எக்கனாமிங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒரு கண்ட்ரியோட ஜிடிபியையும் ஒரு கம்பெனியோட ப்ரொடக்டிவிட்டியையும் மக்களோட வேலைவாய்ப்புகளையும் எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது பேசுறதை பற்றி தான் ஏஐ எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் ஹியூமனும் மிஷினும் சேர்ந்து எப்படி ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் ஏஐ எக்கனாமி. உலகத்தில் கிட்டத்தட்ட 40% ஆஃப் ஜாப் வந்து ஏஐ எக்ஸ்போஷரோடு இருக்குது. தட் மீன்ஸ் இந்த ஜாபெல்லாம் வந்து ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணாது, பட் ஏஐயோட கான்ட்ரிபியூஷன் ஹெவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஜாப் 40% ஜாப் இந்த வேர்ல்டில் இருக்குது. இன்ஃபேக்ட் சவுத் ஏஷியா பக்கம் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% ஆஃப் ஜாப்ஸ் வந்து ஏஐயோட எக்ஸ்போஷர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாப்ஸ். பட் இதில் எல்லாமே வந்து ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த 70%ல் ஒன்லி 10% ஆஃப் ஜாப்ஸ் தான் கம்ப்ளீட்டாக ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஜாப்ஸ். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே ஏஐ யூஸ் பண்ணி அந்த ஜாபை ஃபாஸ்ட்டாக முடிக்கக்கூடிய ஜாப்ஸ். ஒரு வேலையை ஒரு ஹியூமனாக செய்யும்போது ஒரு 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னா இந்த ஏஐயோட ஹெல்ப் மூலிமா அவன் 2 to 3 மினிட்ஸில் அந்த ஒர்க்கை முடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணாமல் ஹியூமனோட எஃபிஷியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதை இந்த ஏஐ பண்ணும். இப்போ இந்த ஏஐயோட டார்க் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு ஒரு விஷயத்தை ஆட்டோமேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனாலையும், லாங் டியூரேஷன் எடுக்கக்கூடிய ஒரு வேலையை ஷார்ட் டியூரேஷனில் முடிக்க முடியும் அப்படிங்கிறதுனாலையும் இது வந்து ஒரு மாஸ் ஜாப் லாஸ்க்கு ஒரு லீடாக இருக்குது. ஒரு கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன் நித்தி ஆயோக், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐடி செக்டாரில் 2023 7 to 8 மில்லியன் இருந்த ஜாப் வேக்கன்சி 2030-31 காலகட்டத்தில் 6 மில்லியனாக குறைஞ்சிரும். கிட்டத்தட்ட 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் இன்னும் 5 வருஷத்தில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டால் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதே இன்னும் பிபிஓ செக்டார், கால் சென்டர் செக்டார்லாம் வந்தீங்கன்னா 2 மில்லியன் ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துல 1 மில்லியனாக கம்மியாகலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ இந்த ரிப்போர்ட் கிளியராக என்ன சொல்லுது அப்படின்னா என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் வந்து ஏஐயால் எல்லாமே அஃபெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது கிளியராக சொல்லுது. சேம் ரிப்போர்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட பாசிட்டிவ் சைடையும் சொல்லுது. இன்கேஸ் நீங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கு மேலான ஜாப்ஸ் இந்த ஏஐ மூலிமா கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்காக அவங்க என்னென்ன ஜாப்ஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ட்ரைனர், டேட்டா அனலிஸ்ட், ப்ராம்ப்ட் இன்ஜினியர், ஏஐ ஆடிட்டர், இந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் ஏஐ மூலிமா கிரியேட் ஆகும் இன்கேஸ் நீங்கள் ஏஐயை ப்ராப்பராக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலிமா என்ன தெரியுது அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுங்கிறது ஜாபை கில் பண்ணல, ஜாபை அப்கிரேட் பண்ணுது. இப்போது ஒரு ஏஐ ஒரு கண்ட்ரியோட க்ரோத்துக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு ஏஐ வச்சு நம்மளால் ஒரு விஷயத்தை இன்னும் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறதுனாலையும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுனாலையும் அது அந்த கண்ட்ரியோட ஜிடிபி க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். இன்ஃபேக்ட் ஐஎம்எஃபோட ரிப்போர்ட் படி இன்னும் 5 வருஷத்தில் குளோபல் ஜிடிபியில் 2.4% இந்த ஏஐயோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் லாங் டேர்மில் இது 4% இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கு. இதே இந்தியா பக்கம் வந்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஜிடிபியில் கிட்டத்தட்ட 500-600 பில்லியன் டாலர் இந்த ஏஐயோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும் 2035 அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ யூஸ் பண்ணி க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஏஐ யூஸ் பண்ணி க்ரோ ஆகிறதுக்காக இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸையும் நிறைய பாலிசிஸையும் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஏஐ மிஷன். இது மூலிமா நிறைய இனோவேஷன் சென்டர்ஸ் அமைச்சு அதில் ஏஐக்கான ரிசர்ச் பண்ணுறதுக்காகவும், இன்கேஸ் இந்த ஏஐ ரிலேட்டடாக ஏதாவது ஸ்டார்ட் அப் வருது அப்படின்னா அதுக்கு சப்சிடி ப்ரொவைட் பண்ணியும் இந்தியா வந்து ஏஐ யூஸ் பண்ணி க்ரோ ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாத இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை இன்னும் எஜுகேஷனில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் எஜுகேஷன் எப்படி பெட்டர் ஆக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸையும் பாலிசியும் கொண்டு வரதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை நம்ம அவாய்ட் பண்ண வேண்டாம், அதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிப்போம், அதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னால எந்தெந்த செக்டர் மேஜராக கெயின் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டரில் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஏஐ ரொம்ப யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ரெண்டாவதாக மேனுஃபேக்சரிங் செக்டரில் ரோபோட்ஸை யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறது மூலிமா இந்த ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் ப்ராப்ளத்தை டயக்னோஸ் பண்ணுறதுக்காக இந்த ஏஐ யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. இந்த சான்சஸ் அப்படிலாம் சொல்கிறது எல்லாமே ஆல்ரெடி அந்த இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜாக வேர்ல்டு பேங்க் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு இன்இக்வாலிட்டியை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அது எப்படின்னா எந்த கண்ட்ரி வந்து நிறைய ரிசர்வ்ஸ் வச்சிருக்கோ அந்த கண்ட்ரி ஏஐயை சீக்கிரம் அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கண்ட்ரின்னு மட்டும் இல்லாம யாருக்கிட்ட மணி அதிகமா இருக்கோ அவங்க அந்த ஏஐயை சீக்கிரம் லேர்ன் பண்ணி அந்த ஏஐயை சீக்கிரம் அடாப்ட் பண்ணி க்ரோ ஆகிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வேர்ல்டு பேங்கோட ரிப்போர்ட் சொல்லுது. ஒரு மிடில் கிளாஸ் பர்சனை விட ஒரு ரிச் பர்சனுக்கு ஏஐயோட அக்சஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வேர்ல்டு பேங்க் சொல்றாங்க. இது மூலியமா இது வந்து ஒரு இன்இக்வாலிட்டியை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வேர்ல்டு பேங்க் அவங்க ரிப்போர்ட்ல சொல்றாங்க. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவில் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா எல்லா கண்ட்ரீஸும் ஏஐயை அடாப்ட் பண்ணி அது மூலிமா க்ரோ ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பில் கேட்ஸும் சரி எலான் மஸ்க்கும் சரி என்னது ஏஐ வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும், ஃபியூச்சரில் வந்து ஏஐ வந்து ஹியூமனை ஓவர்டேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பில் கேட்ஸு கோபைலட்டுன்னு சொல்லி ஒரு ஏஐ ரிலீஸ் பண்ணிட்டோம். எலான் மஸ்க்கு கிராக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் ஓப்பன் ஏஐயில் எலான் மஸ்க் இன்வெஸ்ட்டும் பண்ணியிருக்காரு. ஸோ பிக் பீப்புள் எல்லாம் வந்து ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் வந்து ஏஐ வந்து ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணிடும், ஸோ ஏஐ பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு ஏஐ கூட சேர்ந்து எப்படி ரீஸ்கில் பண்ணி க்ரோ ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறது ஒரு பெட்டர் திங்கிங் ப்ராசஸாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.